அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆன பிறகு அதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடைய முழு புரிதல் இல்லாமல் ஜிஎஸ்டிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, பாஸ்போர்ட் மாதிரி, பேன் நம்பர் மாதிரி, ஆதார் நம்பர் மாதிரி ஒரு வாட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கு மேலே நம்ம அந்த நம்பரை யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான கணக்கு கொடுக்க தேவையில்லை, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு தேவையே இருக்காது, ஆனாலும் ஜிஎஸ்டி எடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஹோல்சேல் கடையில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போவாங்க. அந்த ஹோல்சேல் கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு பொருளை கொடுப்பேன், ஜிஎஸ்டி இன்வாய்ஸோட தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஜிஎஸ்டி போய் எடுப்பாங்க. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லேபர் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க நீங்கள் ஜிஎஸ்டி இருந்தால் தான் உங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பரை போய் எடுத்துருவாங்க. இதே மாதிரி அவங்க வேலைக்கு அது தேவையே படாது. அதாவது ஒரு சிலருடைய தேவைக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க போயிட்டு ஜிஎஸ்டியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுக்கும்போது அது உங்களுக்கு என்ன யூஸு, ஜிஎஸ்டி எடுத்த பிறகு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போது ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணி என்ன வேணால் எங்கே வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் கேட்குதோ அங்கெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். நம்ம ஃப்ரெண்டு கேட்டால் கூட கடன் கொடுத்துடலாம். ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, இப்போ அமேசானில் வந்து 28% ஆஃபர் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கும் கொடுத்துறது. இந்த மாதிரி ஜிஎஸ்டி பற்றின புரிதலே இல்லாமல் ஜிஎஸ்டி எங்கெங்கே யூஸ் பண்ணணும், மாதம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிறைய பேர் எடுத்துடுறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. பின்னாடி ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது தான் ஓகே இப்படி நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் போல இருக்குது மாதம் அப்படிங்கிற ஒரு இதே வந்து அவங்களுக்கு தெரிய வருது. என்கிட்ட ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்தவங்க, சஸ்பெண்ட் ஆனவங்க, கேன்சல் ஆனவங்க வரும்போது அவங்க காமனாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியல, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு தெரியல, நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன், ஜிஎஸ்டி எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியல, நான் ஒரு ஆடிட்டர் எடுத்தேன், அந்த ஆடிட்டர் வந்து எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தாரு, அந்த ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரியல, இல்லை நான் என்னோட ஆடிட்டர் எடுத்திருந்தேன், பின்னாடி எனக்கு அவருக்கு சண்டே ஆயிடுச்சு, அவர் இதை பற்றிலாம் எனக்கு சொல்லலை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வச்சுருக்காங்க. கடைசியாக இதில் எல்லாத்துல இருந்தும் மெயினான ரீசன் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே, இப்போது ஒரு ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆன பிறகு ப்ராப்பராக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆன உடனே உங்களுக்கு டெம்பரரி ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த டெம்பரரி ஐடி பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஐடி பாஸ்வேர்டை மாற்றிக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வரும். மெயிலிருந்து நீங்கள் அந்த டெம்பரரி ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஒன் டைம் தான் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடி பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம், ஆடிட்டர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போதும் சரி, இல்லை நீங்கள் ஓனாக ஜிஎஸ்டி எடுக்கும்போதும் சரி, இல்லை என்கிட்ட நீங்கள் கொடுத்து ஜிஎஸ்டி எடுக்கும்போதும் சரி, எந்த மோடில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தாலும் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட கொடுத்துக்கோங்க. யார் கிளைண்ட்டோ, அதாவது யார் பேரில் ஜிஎஸ்டி எடுக்கிறீங்களோ, யாருடைய பேன் கார்டை யூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து எடுத்துக்கோங்க. ஆடிட்டோடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடியோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோடதையோ அம்மா அப்பாவதையோ கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கும் ஆடிட்டருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்துடுது, இல்லை அவர் வந்து வேறு ப்ரொஃபஷனுக்கு போயிட்டாரு, இல்லை அவர் வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அவருக்கும் இருந்தது வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த அக்கௌண்ட்டில் எதை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் ஓடிபி அவருக்கு போகும். ரெண்டாவது, உங்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன வேணால் பண்ண முடியும் அவங்களால. அதனால் எப்பயுமே மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி உங்களோடது கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்றீங்க, புது ஐடி பாஸ்வேர்டை செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ணி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை அமெண்ட் பண்ண சொல்லுவோம். பேங்க் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எது வேணால் நீங்கள் அமெண்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் தான் பண்ணி ஆகணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு
கரண்ட் அக்கௌண்ட்டோட தேவை இருக்குது, நான் நிறைய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவேன், எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட் அக்கௌண்ட் கம்பெனி பேர்லேயே ஓப்பன் பண்ணி வந்து திரும்ப நீங்கள் ஜிஎஸ்டியில் அதை அமெண்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ரெண்டாவது ஸ்டெப்பு பேங்க் அக்கௌண்ட் அமெண்ட் பண்ணணும். அமெண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சி மந்த்லி ஃப்ரீக்வன்சின்னு 2 இருக்குது. இதில் குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் ஃபைலிங்கே பண்ணணும். ஃபைலிங்னா என்னென்னு இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். மந்த்லி ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் ஃபைலிங் பண்ணணும். ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஓன் வெப்சைட்டில் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே ஆன்லைன் மோடில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே மந்த்லி ஸ்கீமில் தான் இருக்கணும், குவார்ட்டர்லியில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு விழுந்துச்சு, இப்போ அமேசானில் ஒரு ஆர்டர் விழுது அப்படின்னா இன்றைக்கே அதோட இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். அதனால் இதை மொத்தமாக 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சுருந்து ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான வேலை. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சு ஃபைல் பண்ணும்போது கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட் அதிகமாகும் போது கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு தான் அது சிரமமாக இருக்கும். அதனால் கவர்மெண்ட்டே ரெஃபர் பண்ணுறாங்க 3 மாதத்துலேருந்து 1 மாதத்துக்கு நீங்கள் மாறிக்கோங்க அப்படின்னு. நீங்கள் புதுசாக ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ண பிறகு பேங்க் அக்கௌண்ட் அமெண்ட் பண்ண பிறகு நீங்கள் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸுங்கிற டேபில் இந்த குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சி மந்த்லி ஃப்ரீக்வன்சிக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் மந்த்லியில் செட் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர்லியிலும் இருக்கலாம். யார் குவார்ட்டர்லியில் இருக்கலாம் அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ்லாம் ரொம்பலாம் இருக்காது, நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக நான் எடுத்திருக்கேன் ஜிஎஸ்டி, எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தான் வேலையே கொடுப்பாங்க, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தான் வேலையே கொடுப்பாங்க, எனக்கு மொத்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் நடக்கும், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு தான் நடக்கும், நான் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கேன், எனக்கு மாதமே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா தான் மொத்த வருமானமே வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லோ லெவலில் பண்ணுறவங்க 3 மந்த் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய கணக்கு வழக்கை நீங்கள் கொடுத்தா போதும். பட் இதை தவிர, இந்த காரணங்களை தவிர மீதி உள்ளவங்க எல்லாருமே ரெகுலர் ஸ்கீமில் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ட் இன் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மந்த்லிக்கு குவார்ட்டர்லிக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணால் இதை மந்த்லிலேருந்து குவார்ட்டர்லிக்கும் குவார்ட்டர்லேருந்து மந்த்லிக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு குவார்ட்டர் முடியும் போது தான் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது 3 ஒரு குவார்ட்டர். இந்த 3க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜனவரியில் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் பிறந்தோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குவார்ட்டர்லியிலேருந்து நீங்கள் மந்த்லிக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்னதெல்லாம் இனிஷியல் செட்டிங். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைலிங். ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன சேல் பண்ணீங்க அப்படிங்கிற கணக்கை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஃபைலிங்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்த பிறகு இப்போ இந்த மாதம் வந்து 28ஆம் தேதி நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த மாதத்துக்கும் ஃபைலிங் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டவர் ஆகிருவீங்க. ஸோ கடமைப்பட்டவர் அப்படின்னா அந்த லையபிலிட்டி டு பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலிங்கை சப்மிட் பண்ணி ஆகணும். அதுக்கான டியூ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் முடிஞ்ச பிறகு 31ஆம் தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன சேல்ஸு என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கணக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே பார்ட் ஏ, அதை ஜிஎஸ்டிஆர் 1ன்னு சொல்லுவாங்க, 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே பார்ட் பி அந்த ஃபைலிங்கை நீங்கள் முடிக்கணும். ஸோ இப்போ பார்ட் ஏல என்ன இருக்கும், அந்த ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணதுக்கான என்ட்ரியை போடுவீங்க. சேல் பண்ணுறதுக்கான என்ட்ரி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோல்சேல் கடையில் ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருளை வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ 28ஆம் தேதி உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துச்சா, ஒரு 30ஆம் தேதி வாக்கில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடையில் 5000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. 5500 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, அந்த கடைக்காரருக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த 5500 ரூபாயில் 500 ரூபா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி டேஷ்போர்டில் கிரெடிட்டாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு பில்லு இருக்கும், அந்த பில்லை பத்திரமா வச்சுப்பீங்க. அடுத்தது அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு சேல்லாம் எதுவுமே பண்ணல, ஏன்னா 30ஆம் தேதி தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அடுத்த 31ஆம் தேதி அந்த மாதம் முடிஞ்சிருக்கும், திரும்ப அடுத்த மாதம் பிறந்திருக்கும். ஸோ அந்த மாதத்தில் உங்களுக்கு பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது, சேல்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜிஎஸ்டிஆர் 1, இந்த டைமில் சேல்ஸுக்கான என்ட்ரியே போடணும். இப்போ சேல்ஸ்க்கான என்ட்ரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு என்ட்ரி பண்ணிடணும். சேல்ஸ்க்கான என்ட்ரிங்கிறது ஒரு புக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது ஒரு புக்கு. அந்த புக்கில் மாதம் எவ்வளோ சேல் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் மாதம் என்ன சேல் பண்ணீங்கிறது அந்த புக்கில் போய் எழுத போகிறீங்க. அதுதான் ஜிஎஸ்டிஆர் 1ஓட கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 31ஆம் தேதி வரைக்கும் என்ன சேல் பண்ணீங்க, எதுவுமே பண்ணல. அப்போ நீங்கள் புக்கில் போய் என்னென்னு எழுதுவீங்க, நான் சேல்ஸ் பண்ணலை, அதாவது 0 அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுவீங்க. இந்த கையெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே ஜிஎஸ்டியில் கையெழுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன். இப்போ 0ன்னு போய் என்ட்ரியை போட்டு முடிச்சுட்டு சப்மிட் வித் இவிசின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா கணக்கை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சேல் பண்ணதுக்கான கணக்கை கொடுத்துட்டீங்க. என்னன்னு கொடுத்தீங்க? 0ன்னு கொடுத்துட்டீங்க. அடுத்தது பர்ச்சேஸ்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் பார்ட் பி, அதாவது ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த 3B என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா 11ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 2 நாளும் ஆட்டோ பாப்புலேஷன் டைம். ஆட்டோ பாப்புலேஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு என்ட்ரி போட்டிங்களா 0 அப்படின்னு, அதை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும். அந்த 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் இவர் எந்த சேலும் பண்ணல 0 அப்படிங்கிறத எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு இவர் டேக்ஸ் எதுவும் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற கணக்கை பார்ட் பி, அதாவது 3Bக்குள்ள அது கொண்டு வந்து கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு, நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கொண்டு வந்து 3Bக்குள்ள கொடுக்கும். இதுக்கு வந்து 2 நாள் டைம் எடுத்துக்கும். அது 12, 13 2 நாள். அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் ஏ, அதாவது நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போய் என்ட்ரி போடுறீங்கல்ல, இதை வந்து 11ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறது. ஸோ 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 0ன்னு என்ட்ரி போட்டுட்டீங்க. 12, 13 2 நாள் வெயிட் பண்ணணும். 14லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 3Bயை ஃபைல் பண்ணணும். 3Bக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ட்ரி போட்டிங்கல்ல, அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் எவ்வளோன்னு காட்டும். அங்கே டேக்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் என்ட்ரி எதுவும் போடல, 0 போட்டுட்டீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு 0 காட்டிடும். அடுத்தது ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? 5000 ரூபாய்க்கு பண்ணீங்க. 500 ரூபாய் உங்களுக்கு ஜிஎஸ்டியாக வர வேண்டியிருக்கும். அந்த கணக்கு அங்கே காட்டும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 5000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க, ஒரு ஹோல்சேல் கிட்ட பண்ணியிருக்கீங்க, அவர் 500 ரூபாய் கிரெடிட்டை வந்து எங்களுக்கு போட்டு விட்டுருக்காரு அப்படிங்கிற கணக்கு அங்கே உங்களுக்கு தெரியும் 3Bக்குள்ள. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்துகிட்டு போட்டு அந்த ஃபைலிங்கை நீங்கள் முடிச்சிடணும். முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ஒரு ஹோல்சேல் 500 ரூபா பே பண்ணியிருக்காரு உங்களுக்கு காட்டினாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு உங்களுடைய டேஷ்போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஓகேங்களா? முதல்ல உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்னு பேலன்ஸ் இருக்கும். அது எல்லாமே 0வா இருக்கும். இந்த ஃபைலிங்கை முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 ரூபா அந்த டேஷ்போர்டில் வந்திருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபைலிங். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது சேல்ஸ் இல்லாமல் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதுவே சேல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் நான் 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணேன்னு என்ட்ரி போட்டிருப்பீங்க. 10% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கலாம். அப்போ 2000 ரூபாய்க்கு 10%னா 200 ரூபா நீங்கள் ஜிஎஸ்டியாக கட்டணுமா? இந்த 3Bக்குள்ள 14ஆம் தேதி பார்க்கும்போது என்ன காட்டும் அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் மூலிமா அந்த கிரெடிட் 500 ரூபாய், நீங்கள் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி இந்த மாதம் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி 200 ரூபான்னு காட்டிடும். அப்போது உங்களுடைய அந்த 500 ரூபாய் பார்த்தீங்களா, அது உங்களுடைய பேலன்ஸ் மாதிரி. அந்த பேலன்ஸ்ல இருந்து இந்த 200 ரூபாயை கழிச்சுட்டு மீதி 300 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுடைய டேஷ்போர்டுக்கு போய் சேரும். எப்போ நீங்கள் அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணும்போது உங்கள் டேஷ்போர்டுக்கு 300 ரூபாய் தான் போகும். முதல்ல நான் சொன்ன கேஸில் 500 ரூபாயும் போயிடும். இப்போ 300 ரூபாய் தான் போகும். ஏன்? நீங்கள் 200 ரூபாய் வந்து கவர்மெண்ட் நீங்கள் டேக்ஸாக கட்டணும். ஒருவேளை 7000 ரூபான்னு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னு வைங்க, 700 ரூபாய் நீங்கள் டேக்ஸாக கட்டணும். இங்கே உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 500 ரூபாய் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் பண்ணால் நீங்கள் 200 ரூபாயை கட்டணும். அப்போ என்ன சொல்லும்? நீங்கள் 200 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு, நெட் பேங்கிங் மூலிமா கட்டுங்க அப்படின்னு சொல்லும். நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 200 ரூபாயை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சுட்டு ஓடிபி சப்மிட் பண்ணி ஃபைல் பண்ணணும். இதுதான் ஃபைலிங். ஓகேங்களா? இதை நீங்கள் மாதம் பண்ணணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ணணும், சேல் பண்ணியிருந்தாலும் பண்ணணும், சேல் பண்ணனாலும் பண்ணணும். நீங்கள் எது பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த ஃபைலிங் அப்படிங்கிறத மாதம் பண்ணியே ஆகணும். அதுவும் டியூ டேட்டுக்கு உள்ள. டியூ டேட் தாண்டி போயிருச்சு அப்படின்னா, இந்த 20ஆம் தேதியை தாண்டி போயிருச்சு அப்படின்னா பர் டேக்கு 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 மாதத்துக்கு மேலே இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கேன்சலும் ஆயிரும். ஸோ உங்களுடைய ஜிஎஸ்டியை நீங்கள் எடுத்து முடித்த பிறகு இப்போ நான் சொன்ன இந்த ஃபைலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜரை மாதம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு வைங்க, அதாவது சேலும் இல்லை பர்ச்சேஸும் எதுவுமே இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஜிஎஸ்ஆர் 1லையும் 0ன்னு என்ட்ரி போட்டுருவீங்க. 3Bக்குள்ளே வந்து பார்த்த உடனே உங்களுக்கு பர்ச்சேஸ்லேயும் 0 தான் இருக்கும், சேல்ஸ்லேயும் 0 தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஓடிபியை சப்மிட் பண்ணி ஃபைலிங்கை முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு பேர் வந்து நில் ஃபைலிங்னு சொல்லுவாங்க. நில் ஃபைலிங் அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை, நில், சேலும் இல்லை பர்ச்சேஸும் இல்லை அப்படின்னு பண்ணுறதுக்கு பேர் நில் ஃபைலிங்னு சொல்லுவாங்க. இந்த நில் ஃபைலிங்லாம் 2 டிக் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் டிக் போட்டு ஓடிபி சப்மிட் பண்ணிங்கன்னா நில் ஃபைலிங்கே முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா நில் ஃபைலிங்க்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தே தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னால், இந்த மாதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்தில் இருந்து இந்த மாதத்துக்கான ஃபைலிங்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்த மாதத்துக்கு அதுக்கடுத்த மாதம் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கணக்கையும் அடுத்த மாதம் 1லேருந்து 11க்குள்ளே பார்ட் ஏ, 14லேருந்து 20க்குள்ளே பார்ட் பி அப்படிங்கிற டியூ டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபைலிங்கை முடிச்சாகணும்.
இது முடிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 40 ரூபாலேருந்து 80 ரூபா ஃபைனு, ஜிஎஸ்டி கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் எரர் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அமேசானில் இந்த ஜிஎஸ்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 மாதம் ஃபைல் பண்ண வைங்க, அங்கே உங்களுக்கு காட்டும் நீங்கள் ஃபைலிங் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. ஃபைலிங் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு காட்டிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அமேசானில் எரர் விழுந்துடும். உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை பயன்படுத்த முடியாது, நீங்கள் ஃபைலிங்கை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடும். அப்போது இப்போ எல்லாமே உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிருக்கும். அதனால் இந்த ஃபைலிங் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ் நம்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் ஜிஎஸ்டியோடைய ஃபைலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டி நீங்கள் சொந்தமாக எடுத்திருந்தாலும் சரி, ஆடிட்டர்கிட்ட எடுத்திருந்தாலும் சரி, மாதம் மாதம் இந்த ஃபைலிங் அப்படிங்கிற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் டியூ டேட்டுக்கு முன்னாடி 1லேருந்து 11க்குள்ளே பார்ட் 1, 14லேருந்து 20க்குள்ளே பார்ட் பி. இந்த ஃபைலிங்கை கட்டாயம் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, ஃபாரின் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த ஃபைலிங் அப்படிங்கிறது நடந்தே ஆகணும். நீங்கள் ஓனாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஒருவேளை ஆடிட்டர் மூலிமா எடுத்திருந்தீங்கன்னா ஆடிட்டர் தான் பொறுப்பு. அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி தொந்தரவு பண்ணி கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த ஃபைலிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.